வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி நெய் சோறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 25 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 ml வாசனை இல்லாத எண்ணெயை பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கூட இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 4 துண்டு கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு பே லீஃபு. இது 3யும் போட்டு சும்மா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு அது ஒரு 50லேருந்து 60% வெங்காயம் வதங்கினா போதுங்க. அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் முந்திரி பருப்பு உடைச்சி வச்சுருக்கிறேங்க. அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2-3 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. சும்மா 1/4 கை போட்டிங்கன்னா போதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புதினாவை போட்டு வச்சுக்கோங்க. புதினா மல்லி இது ரெண்டுமே ஒரு 2-3 செகண்ட் வதங்கினா போதுங்க. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறேங்க. அது ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது பச்சை வாடை போகிற வரைக்கும் 2-3 செகண்ட் வதக்கிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி, மீடியமான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி, உப்பு இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து தண்ணி சேர்க்க போகிறோங்க. இதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா 2.5 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 1.5 கிளாஸ் அரிசி போட்டுருக்குறோங்க. அதாவது கால் கிலோ போட்டுக்கிறோங்க. இந்த அளவு அரிசிக்கு இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்குங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டுக்கோங்க. தட்டி போட்டு அது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிக்கிற வரைக்கும் ஒரு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தட்டை திறந்து பாருங்கள். நல்லா கொதித்து தண்ணியிலே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி, மல்லி, புதினா இதெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்படி நல்லா வெந்திருந்தா தாங்க அதோட சுவையும் நல்லா இருக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் தொடங்குறப்பவே நம்ம அரிசி ஊற போட்டிருந்தோங்க. இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. அது நல்லா ஊறி இருக்குங்க. இந்த அரிசியை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை போட்டதுக்கப்புறம் ஒரு தட்டை மூடி ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 1 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துருச்சுங்க. இந்த ஈக்குவல் ஸ்டேஜ் வரும்போது நம்ம தம் போட போகிறோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் இருந்துச்சுன்னா ஒரு அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. வச்சு லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் பண்ணி தாங்க இதை குக் பண்ணணும். அது கூட வந்து இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை மேலே வைங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மேலே வெயிட் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா உங்களுக்கு கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி நெய் சோறு தயாராகிருங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.